அந்த மேட்டுக்கு கீழே புத்தி ரேகையில ஒரு தீவோ வெட்டோ துண்டோ ஏதோ இருக்குன்னா உங்களுக்கு அந்த வயதில் மனநிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுக்கு கர்மா எப்படி வருதுன்னா உங்களுக்கு அதாவது ஒரு பெரிய அதிகாரிக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், மக்கள் தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். எந்த மேட்டுக்கு கீழே வருதோ அந்த மேட்டோட காரகத்துவம் வழியாக நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள். அதனாலதான் உங்களுக்கு அந்த ரேகை அப்படி வருது. காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. காரணம் ஒருவர் பிறக்கிறார் என்றால் இந்த காரணத்துக்காண்டி தான் பிறக்கிறார், இதுக்காண்டி தான் இது பண்றாரு, இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது பிறப்பிலேயே முடிவு செய்யப்பட்டதுன்னு நான் சொல்றேன். அதையும் கர்ம பலனையும் மாற்ற முடியும். முடியும்னா எப்படி இருக்கும்? நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்திருக்காரு, இயற்கை கொடுத்திருக்கு, இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் தான் மாற்ற முடியும், முழுசாக மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சம்